அழகே அழகு சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். மதி வந்து அவங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு உள்ள போறாங்க. உள்ள போனதுமே மதியோட அப்பா வந்து, என்ன மதி, எதுக்காக இப்படி மாசத்துக்கு ஒரு பிரச்சனை கிடையாது, வாரத்துக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு வர, என்ன மதி இதுன்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க பாருங்கப்பா, அவங்க என்ன பேசி பேசினாங்களோ அந்த பேச்சுக்கு தான் நான் பதிலடி கொடுத்தனே தவிர நான் எதுவுமே பேச கிடையாது. உன்னுடைய வளர்ப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி என்ன பத்தியும் என் வளர்ப்பை பத்தியும் கேவலமா பேசினாங்க. அதனாலதான் நானும் வாய் விட்டேன். என்னுடைய தப்பு எதுவுமே கிடையாதுன்னு சொல்றாங்க. இங்க பாரு மதி, நம்ம வீட்ல நீ எப்படினாலும் இருந்திருக்கலாம். ஆனா இங்க இப்படி இருக்கணும்ன்றதுதான் ரூல்ஸ்னா அப்படி இருந்துட்டு போ. அதை விட்டுட்டு தேவையில்லாம பேசிட்டெல்லாம் இருக்காதுன்னு சொல்லி ரொம்பவே கோவமா பேசிட்டு இருக்காங்க. மதியோட அப்பா வந்து மதியோட அம்மாவு, இங்க பாரு மதி, இதை உன்னை நான் பிளாக்மெயில் பண்றதுக்கு சொல்லணும். என்ன பண்றணும் அது எனக்கு தெரியல. ஏற்கனவே உன்னுடைய அப்பாவுக்கு உடம்பு முடியாம இருக்கு. உன் வீட்ல இருந்து போன் வந்தாவே என்னாச்சோ ஏதாச்சும் சொல்லி அவ்வளோ பயப்படுறாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ மதின்னு சொல்லி அவ்வளோ வருத்தப்பட்டு பேசுறாங்க. இங்க பாரு, ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனைனா கண்டிப்பா உனக்கு பின்னாடி உன் குடும்பமே இருக்கும். சின்ன சின்னதா இந்த டம்ளர் பிரச்சனை இதெல்லாம் நீயே பாத்துக்கோ. இனி எதுக்காகவும் யாருக்காகவும் வர வைக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. ஏன்பா வரீங்க, எதுக்காக வரீங்க, அவங்க சொன்னா நீங்க ஏன் வரீங்க, வராதீங்கன்றாங்க. அது எப்படி இருக்க முடியும், உன்னுடைய பொண்ணுன்னு சொல்லிட்டு போன் பண்ணி சொல்றாங்களே, என்ன பண்ண முடியும், அவ என் பொண்ணே இல்லைன்னு சொல்லி விட்டுடுங்க. இருக்கிற பிரச்சனைய நான் பாத்துக்கிறேன், புரியுதான்னு சொல்லிட்டு மதி சொல்றாங்க. எனக்காக ப்ளீஸ் மதின்னு சொல்லி அவ்வளோ ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதும் உடனே மதியால எதுவுமே பேச முடியறதுல சைலண்டாவே வராங்க. உள்ள வந்து வெளியே வந்து பாக்கிறதுக்குள்ள தங்கராஜ் இருக்காங்க. தங்கராஜ் பார்த்ததும் மதிக்கா அவ்வளோ ஷாக்கிங்கா இருக்கு. என்ன இந்த பிரச்சனைக்கு எல்லாரும் இப்படி வர வைக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஷாக்கிங்கா இருக்கு. எப்படி இருக்கீங்க சார், நல்லா இருக்கீங்களான்றாங்க. என்ன இது, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு திரும்பவும் மதியை தான் குறை சொல்றாங்க. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகுது, ஒரு முறை கூட என்னுடைய மாமனார் மாமியார நான் இப்படி எல்லாம் ஒரு வாரத்தை கூட எதிர்த்து பேசினதே கிடையாது. எதுக்காக உங்க பொண்ணு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு எந்த பதிலுமே இல்ல. இனி அந்த மாதிரி ஒரு தப்பு அவ பண்ண மாட்டா. தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு நான் கிளம்புற மாதிரி சொன்னதெல்லாம் ஞாபகம்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே லக்ஷ்மி வந்து, இவெல்லாம் நீங்க சொன்னா உடனே கேட்டுருவாளா, அப்படியெல்லாம் கேட்கவே மாட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இல்ல இருக்கட்டும் பரவாயில்ல, நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொன்னதும் உடனே அமைதியா அங்கிருந்து கிளம்பி வந்து போறாங்க. உடனே தங்கராஜ் வந்து, மதி, இந்த வீட்டோட மருமகனாவும் உனக்கு அண்ணுங்கிற முறையில உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நான் உன்கிட்ட பேசணும், வரியம்மான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. மதிக்கு விருப்பமே இல்லைன்றனாலும் வேற வழி இல்லாம போறாங்க. இங்க பாரு மதி, பொண்ணுங்கிறவங்க தண்ணி மாதிரி. ஒரு பாத்திரத்துல தண்ணியை ஊத்துனா அந்த அளவுக்கு எப்படி மாறணுமோ அதே மாதிரி இடத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கணும், புரியுதான்னு சொல்லிட்டு வேற வேற அட்வைஸ் எல்லாம் சொல்லிட்டு வராங்க. இங்க பாரு, சொன்னது புரிஞ்சுதான், முதல்ல அத்தை கிட்ட மன்னிப்பு கேட்டு ஆகிற வேலையை பாரு, புரியுதான்னு சொல்லிட்டு நேரா மாமா அத்தை, இவ இனி எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டா. சுரேஷே, உன் பொண்டாட்டியை இனி நீ அடக்கி வச்சுக்கோ. இனி எந்த விஷயமும் பேச மாட்டாங்க. ஒழுங்கா இருக்கிற வழியை பாரு மதி, எனக்கு முக்கியமான வேலை வந்துருச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு தங்கராஜ் அங்கிருந்து போறாங்க. மதியோட மைண்ட் செட்டை யாருமே புரிஞ்சுக்கிறதுல. உடனே சுரேஷ்க்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் வந்ததும், இங்க பாரு, அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இனி இப்படி ஒரு பிரச்சனையே பண்ணக்கூடாது. அதை விட்டுட்டு தேவையில்லாம ஏதாவது பண்ணிட்டு இருந்தா அவ்வளவுதான் சொல்லிட்டு சுரேஷ் வந்து சொல்றாங்க. சுரேஷ் சொன்னதுமே, நீங்க டீ டம்ளரை எடுத்து வச்சிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கவே வந்திருக்காது. இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான், உங்களாலதான் இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்லி மதி சொன்னதும், என்னடி வாய் ஓவரா நீளுது, இவெல்லாம் எதுக்காகவும் யாருக்காகவும் அடங்கவே மாட்டான்னு சொல்லி லக்ஷ்மி பேசிட்டு இருக்காங்க. நீங்க முதல்ல கேட்டீங்க, உங்க கேள்விக்கு தான் நான் பதில் சொன்னேன். நீங்க வந்து என்ன கேட்டீங்க, இவெல்லாம் என்ன பொண்ணு, உன் வீட்டுல இப்படிதான் வளர்த்து வச்சிருக்காங்களான்னு சொல்லி கேட்டீங்க. அதுக்கு பதில் நான் சொன்னேன், அவ்வளவுதான். அதை விட்டுட்டு தேவையில்லாம எக்ஸ்ட்ரா பிட்டிங் எல்லாம் நீங்க போட்டீங்கன்னு சொல்லிட்டு திரும்ப ஆர்குமெண்ட் ஆகுது. உடனே சுரேஷ்க்கு ரொம்ப கோவம் வருது. அடிச்சான்னு வச்சுக்க, அவ்வளவுதான். ஒழுங்கு மரியாதையா இப்ப நீ வந்து அம்மா கிட்ட மன்னிப்பு கேளு. கேட்க முடியாது, நான் என்ன தப்பு பண்ணேன், எதுக்காக நான் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி மதி சொல்றாங்க. மலர் வந்து, மதி, ஒரு மன்னிப்பு தான் கேட்டுற மதி, இருக்கிற பிரச்சனையை விட்டுடு மதி, காலையில இருந்து இந்த பிரச்சனை நீண்டுகிட்டு போயிட்டே இருக்கு, ப்ளீஸ் மதின்னு மலர் சொன்னதும், இங்க பாருங்க, நீங்க இருக்கிற மாதிரி உங்களுடைய சுயமரியாதையை விட்டுட்டு என்னால இங்கெல்லாம் இருக்க முடியாது, உங்களை மாதிரி என்னால மாற முடியாதுன்னு சொன்னதும் அதுக்கு மேல மலரால எதுவுமே பேச முடியறதில்ல. உடனே லக்ஷ்மி, அந்த மதிக்குன்னு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தியே, பாத்தியா எப்படி உன்னை கேக்குறேன்னு சொல்லிட்டு, பாத்தியான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சுரேஷ் வந்து, இப்ப என் அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் மன்னிப்பு கேட்டு இந்த வீட்டுல இருக்கிறதா தான் இரு. அப்படி மன்னிப்பு கேட்க முடியாதுன்னா
ஒழுங்கு மரியாதை வீட்டை விட்டு வெளியே போ, போடி வெளியே சொல்றேன் இல்லைன்னு சொல்லிட்டு கீழே தள்ளி விட உடனே மதிக்கா பயங்கர கோவம் வந்துடுது. மதி நேரம் வீட்டுக்கு வாசல் படி வெளியே போயிட்டு உட்கார்றாங்க. உடனே லக்ஷ்மி வந்து, இங்க பாருடா சுரேஷ், ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இப்பதான் உனக்கு வேலை வந்து கிடைச்சிருக்கு. அந்த வேலை இவளுக்காக நீ கெடுத்துக்க வேண்டாம், நீ கிளம்பி போன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பக்ராஜ் வந்து, டேய் சுரேஷ், என்ன பிரச்சனை என்ன இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னது தப்பு தானே, முதல்ல போய் அவளை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வா போடான்னு சொல்றாங்க. அண்ணன் போனா போகட்டும் விடுனன்னு சொல்லிட்டு இருக்காங்க. லக்ஷ்மி வெளியே போய் பாக்குறாங்க. அங்க மதி உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்ததும், டே சுரேஷ், அவ எங்கேயும் போகலடா, வீட்டு வாசல்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்காடா, உட்கார்ந்துட்டு இருக்கான்னு சொல்றாங்க. உடனே பாக்கியராஜ் வந்து, உள்ள இருந்து வாப்பா வாப்பா சொல்றேன் இல்லன்னு பாக்கியராஜ் கூப்பிட்டோம். அப்பவும் மதி வர்றதே இல்லை. உடனே சுரேஷ் வந்து, அவ அங்கேயே இருக்கட்டும்னு விடு, அவளெல்லாம் கூப்பிடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே லக்ஷ்மி, ஐயோ நம்ம தெரியாத ஒரு விஷயம் பண்ணி கடைசியில இவ இப்படி மறுண்டு பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காளே, இது எல்லாம் நம்பலாலன்ற விஷயம் மட்டும் ஏதாவது விழிக்காச்சுன்னா அவ்வளவுதான். அதுவும் இல்லாம சுரேஷ்க்கு வேற வேலை இல்லாம இருந்ததுக்கு காரணமே இவதான். இவ ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல திரும்ப ஏதாவது ஒரு கேஸ் கொடுத்து சுரேஷ்க்கு வேலை இல்லாம போயிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே மலருக்கு மதி கேட்டது ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்கு. மதி வாய்ஸ் அவுட் பண்ற மாதிரி நம்ம பண்ணியிருந்தா இந்த வீட்டுல பிரச்சனை மட்டும்தான் இருந்திருக்கும், வாழ்ந்திருக்க முடியாது. ஆனா நிம்மதியான வாழ்க்கை நம்ம வாழல. ஆனா மதி கேள்வி கேட்கறதுல எந்த தப்பு இல்ல, மதிக்கு நம்மளால சப்போர்ட் பண்ணவும் முடியலையேன்னு சொல்லி மலர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சுரேஷ் வந்து கிளம்பி போயிட்டே இருக்காங்க. மதியை பார்த்து, இங்க பாரு, நான் வர்றதுக்குள்ள இங்க இருக்கவே கூடாது, ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து நீ போயிடுற அவ்வளவுதான், இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு சுரேஷ் அங்கிருந்து போயிடுறாங்க. மதியா கோபமா உட்கார்ந்தவங்க அந்த இடத்தை விட்டு பக்கம் அசைவே இல்லை. யார் என்ன கூப்பிட்டோ வேலைக்கே ஆகல. மதி வந்து ரொம்பவே பிடிவாதமா இருக்காங்க. திரும்ப சுரேஷ் வந்து மதியை சமாதானப்படுத்தி கூப்பிடுவாங்களா, அப்போவாது மதி உள்ள போவாங்களா, இனி எந்த பிரச்சனையும் வராத, மதி பார்த்துப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.